முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் அல்லுரி மாவட்டத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து 15 பேர் உயிரிழந்துள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் அல்லுரி மாவட்டத்தில் நேர்ந்த கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் அல்லுரி மாவட்டத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து 15 பேர் உயிரிழந்துள்ளனர். செந்தூர் காட் சாலையில் தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் அல்லுரி மாவட்டத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து 15 பேர் உயிரிழந்துள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் அல்லுரி மாவட்டத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து 15 பேர் உயிரிழந்துள்ளனர். செந்தூர் காட் சாலையில் தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டம் மாரடிப்பள்ளி அருகே பாத்தீங்கன்னா 37 பயணிகளோட ஒரு ஆம்னி பேருந்து வந்து சென்றுட்டு இருந்த நேரத்துல பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்துல இருந்த பள்ளத்துல கவிழ்ந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பலியாயிட்டாங்க. இன்று அதிகாலை இந்த விபத்தானது நடந்திருக்குது. விபத்துல அந்த பேருந்து நசுங்கிய நிலையில அதுல பயணித்த பயணிகள் 15க்கும் மேற்பட்டோர் தற்போது பலியாயிருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்குது. மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில தகவல் அறிந்து அங்கு வந்த உள்ளூர் பொதுமக்கள், அதே மாதிரி போலீசார், தீயணைப்பு படையினர் ஆகியோருக்கு தற்போது இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. படுகாயமடைந்தவங்களை மீட்டதோடு இல்லாம அருகில் உள்ள மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விபத்துல சிக்கி கவிழ்ந்து 15 பேருக்கு பலியாகிறதுக்கு காரணமான அந்த பேருந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தெலுங்கானா மாநிலம் பத்ராச்சலத்துக்கு சென்று கொண்டிருந்ததாக முதல் கட்டமா தெரிய வந்திருக்குது. இந்த பேருந்துல அதிகாலை அளவுல 15 பேருக்கு அதிகாலை நடைபெற்ற இந்த விபத்துல 15க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிற இந்த விவகாரம் நாடு முழுவதுமே இப்ப பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.